வாழ்க வையகம், வாழ்க வையகம், ஐயா வாழ்க வளமுடன். கொடுத்துறேன். மியூட் ஆல் கொடுத்துறேன். அப்புறம் கேள்வி பதில் நிகழ்ச்சி போது எல்லாரும் நீங்களும் இப்ப அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. அன்மியூட் பண்ணிக்கங்க. இப்ப சவுண்டு கேக்குதுங்களாயா? அருமையா கேக்குதுங்க ஐயா. சவுண்டு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கையா? இங்க வந்திருக்குது மகரிஷி படம் நடுவுல போட்டு 4 புலவர்கள் திருக்குறள் எல்லாம் திருவள்ளுவர் எல்லாம் 4 பேர் இருக்கிறாங்க தெரியுது. ஆமா. இப்ப நெட்வொர்க் எதுவும் இஷ்யூனா நீங்க போன் பண்ணி சொல்லிடுங்கய்யா. சவுண்ட் இப்ப கிளியரா இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சவுண்டு எதுவும் டிஸ்டர்ப் இல்லைங்களையா? கிளியரா இருக்கு இல்லையா? நீட்டா இருக்குதுங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. முதலில் இந்த குழுவில் தங்களுடைய பொன்னான நேரத்திலும் பல்வேறு வேலைப்பளு பணிகள், குடும்ப சூழ்நிலை, பல்வேறு சூழ்நிலைகளுக்கும் நடுவிலும் ஆன்மீகத்திற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்கும் ஒவ்வொரு மெய்யன்பர்களையும் ஆழியார் அறிவித்திருக்கோயில் சார்பாக, வள்ளலாரின் சார்பாகவும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு உயிரையும் வணங்கி, தாயுமானவர் திருவள்ளுவர், திருமூலர், வள்ளலார் அனைவரையும் இணைத்து இயங்கும் வேதாத்திரி மகரிஷியை அவர்களையும் வணங்கி, ஒவ்வொரு எண்ணமும் செயலும் எந்த துறையாக இருந்தாலும் அதனால் வரும் வெற்றியும் தோல்வியும், அதனால் அடையும் மகிழ்ச்சியும் எந்த மூலத்திலிருந்து வந்தது என்று அறிந்து உணர்ந்தால் மனிதன் கர்வமுற அவசியம் இருக்காது அப்படிங்கிற ஆராய்ச்சி தத்துவத்தையும் உள்வாங்கி கொண்டு, மகரிஷி ஒவ்வொரு குருவையும் அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம் அப்படின்னு ஒவ்வொரு மகான்களையும் சித்தர்களையும் அறிவில் நின்று வழங்கியிருக்காங்க. ஏன்னா இப்ப எனக்கு வந்து சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஒரு 25 வருஷமா மகரிஷி ஐயாவோட மன்றத்துல தொடர்புல இருந்துகிட்டு பல்வேறு ஆராய்ச்சிகளை ஈடுபட்டு இருக்கும் பொழுது மகரிஷி ஐயாவுடைய தத்துவத்தை ஒவ்வொன்றையும் உள்வாங்கி, முதலில் மிகப்பெரிய குழப்பத்துடன் மகரிஷி ஐயாவை நோக்கி போகும் பொழுது ஒவ்வொரு நாளும் தெளிவு. எப்ப மகரிஷி ஐயாவை பார்த்தனோ அதிலிருந்து தெளிவு, அதிலிருந்து மீண்டும் தெளிவு, அதிலிருந்து தெளிவு அப்படின்னு தெளிந்த நீரோடையாக ஒவ்வொரு விளக்கமும் எனக்கு கிடைச்சிது. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு தலைப்புல எடுத்து ஆராய்ச்சி பண்ணுவேன் மகரிஷி ஐயாவோட தத்துவத்தை வச்சு. ஏன்னா ஆசிரியர் பயிற்சி முடிஞ்சு 20 வருஷமா இதுல இருக்கும் பொழுது, முதல்ல நான் வந்து ஒரு தலைப்பு, இது எல்லாருக்குமே தெரியும், சூரியனில் நிறைவு தரும் வேதாத்திரிய தத்துவம் அப்படிங்கிற ஆராய்ச்சியை ஒரு 5 வருஷமா பண்ணோம். அதுல நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டோம். அதற்கு அப்புறம் வந்து மகரிஷி வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட ஆழியார் அறிவித்திருக்கோயில் அறிஞர் குழுவோட இணைஞ்சு கொரோனாவை பத்தி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, கொரோனாவுக்கும் ராகு கேதுக்கும் தொடர்பு இருக்குன்னு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணா அது ஒரு 5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ராகு கேது தான் இன்னும் வந்து கொரோனாவுக்கு தீர்வு, அதற்குள்ள தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே அறிவியல் அரங்கத்துல விளக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் அதுலேயும் ராகு கேதுல இன்னமும் தீவிரமா ஆராய்ச்சி சொன்னாங்க. பெருமாள் ஐயா அதுல தலைவராக இருந்து எங்களுக்கு உறுதுணையா இருந்து, இன்னும் நீங்க உண்மையை நோக்கி பயணப்படணும் அப்படிங்கும் பொழுது ராகு கேதுல இன்னும் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது வந்து ஒரு இன்ஃபினிட்டியான விஷயம். இறைநிலையும் வேதாத்ரி மகரிஷி ஐயாவின் தத்துவமும் நம்மளுடைய மூளையும் இந்த உலகமும் ஒரு இன்ஃபினிட்டி, அதாவது எல்லையற்றது. அது ஒரு எல்லைக்குள்ள இந்த நூற்றாண்டுலையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட யுகத்துக்குள்ளேயோ இதை சுருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப சூரியன், அதற்கப்புறம் இந்த கொரோனா, அதுக்கப்புறம் மலை தத்துவம், இதையும் ஆராய்ச்சியில இருந்துகிட்டு இருக்கோம். இப்ப இந்த மலையில வந்து பார்த்தா எல்லாருக்கும் தெரியும், மலை எல்லாருக்கும் தெரியும். சூரியன்ல இருந்து இந்த கடல் நீர்ங்கிறது உப்பு நீர். அந்த உப்பு நீரை அப்படியே கொண்டாந்து இங்க கொட்டினாலும் எந்த உயிர்களும் உயிர் வாழாது. அப்ப கடல் நீரை வந்து நல்ல நீரா மாத்துறது சூரியன். அந்த சூரியன்ல இருந்து ஒளி, அந்த ஒளிச்சேர்க்கைங்கிற ஒரு நல்ல 100 நல்லா மாற்றக்கூடியது. அதே மாதிரி கடல் நீரை நன்னீரா மாத்துறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப இதுல என்ன நாங்க ஆராய்ச்சியில இன்னும் சந்தேகப்பட்டோம்னா, இப்ப கடல் நீர் வந்து பல டன் இருக்கு. இப்ப சூரியன் வந்து அந்த ஆற்றலை எடுத்துட்டு பல டன் நீரை எடுத்து கொண்டு போய் மேல மேல வச்சு பல கோடி டன் இப்ப மேல நிக்குது. அப்படியே டிராப் பண்ணலாம்,
வீடுல இருந்து, மனிதன்ல இருந்து, லாரி, பஸ், கார் எல்லாமே நசுங்கிரும். அப்படியே பனிக்கட்டியா மாத்தி பொழிஞ்சாலும் நசுங்கிரும். உயிரினங்கள் ஓரறிவிலிருந்து 6 அறிவு வந்து தன்னை உணர நிலை வராதுன்னு இயற்கை கருணையோட ஒவ்வொரு சொட்டா, ஒவ்வொரு டிராப்பா, ஒவ்வொரு எம்எல்லா அத டிராப் பண்ணி, ஒரு சிறு செடி கூட பாதிக்கமடையாம, ஒரு சிறு பூச்சி கூட பாதிப்படையாம, ஒரு சிறு நெல்லு கூட பாதிப்படையாம, ஒரு சிறு விதை கூட பாதிப்படையாம, இவ்ளோ கருணையா இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற இறைநிலை. இந்த இறைநிலை இவ்ளோ கருணையா இருக்க, இவ்ளோ அறிவா இருக்க, இவ்ளோ பேராற்றலா இருக்க, இவ்வளவு கருங்கருணையா இருக்க, ஒரு சின்ன பூச்சிக்கு கூட தீங்கு விளைவிக்காத மலை பகவான்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான்ங்கிறது நெல்லா குடுத்துக்கிட்டு இருக்க. இது எல்லாமே இயற்கை நமக்கு நல்ல விஷயங்கள குடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது, எதற்கு கொரோனா வந்ததுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, இந்த கொரோனாவுக்கு முக்கியமானது என்ன காரணம்? ஏன்னா, இறைநிலை நம்மளுக்கு அ நெல்லா, அரிசியா, அதே மாரி மழையா, பஞ்சபூதங்கள பயன்படுத்தி நம்மளே மாறி, தன்னை மாறி மகரிஷிங்கிற ஒரு சிறந்த மகான குடுத்த இந்த நூற்றாண்டுல ஒரு மகான், ஒரு தன்னை பற்றிய, இறைவனை பற்றிய, இறைவனுடைய விளக்கத்தை பற்றியும் தெளிவாக சொல்லக்கூடிய மகரிஷிய உருவாக்குன இறைநிலை. கருணையான மழைய குடுத்தது, ஆற்றலான சூரியன குடுத்தது, அ க அ காத்துல உள்ள நைட்ரஜன ஆக்ஸிஜனா குடுத்து, அத இடிங்கிற தத்துவத்துல வச்சு கொண்டாந்து இங்க ஒவ்வொரு உயிர்களுக்கும், நெல்லுக்கும் அந்த நைட்ரஜன சத்தையும் குடுத்தது. ஏன்னா மண்ணுல நைட்ரஜன் கிடையாது. அது காத்துல தான். அதையும் பிரிச்சு குடுக்கக்கூடிய இவ்ளோ கருணை வாய்ந்த ஒரு பேராற்றல், பெரும் சக்தி எதற்கு கொரோனாவை குடுத்தது? அப்படின்னு ஆராய்ச்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு 6 வருஷமா. அதுல வந்து ரொம்ப உள்நோக்கி போகும்பொழுது தான் எங்களுக்கு நெறைய விஷயங்கள் கிடைச்சது. அதுல வந்து 6 சட்டங்கள் உலகத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. செயல் விளைவு தத்துவத்துல. தனிமனித சட்டம், குடும்ப சட்டம், சமுதாய சட்டம், பஞ்சபூத சட்டம், பஞ்சபூதத்திலேயே நவக்கிரக சட்டம், இறைநிலை சட்டம். இதுல வந்து தனிமனித சட்டத்துல நம்பக்கு அதுல கூட தப்பிச்சிடலாம். அதே மாரி சமுதாய சட்டம் கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கு துரோகம் பண்ணா கூட ஓரளவு சமாளிச்சிடலாம். பஞ்சபூத சட்டத்துல தப்பிக்க முடியாது. ஏன்னா பஞ்சபூதங்கள் நோய்களா வரும். வாதம், பித்தம், கபம்னு. அதே மாரி ராகு, கேது சட்டம், நவகிரக சட்டத்திலயும் தப்பிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பதிவும், ஒவ்வொரு கோள்களின் மத்தியில நம்மோட கரிமையத்துல பதிஞ்சிருக்கும் பொழுது, தக்க கோச்சாரப்படி இதுல வந்து வரும். அதுக்கப்புறம் இறைநிலை சட்டம். அது வந்து பெரிய சட்டம் தட்டிக்க பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துறது. இப்ப டைனோசர் அழிச்சதெல்லாம் இறைநிலை சட்டம். ஏன்னா டைனோசர் வந்து தன்னுடைய இனத்தை தானே அழிச்சது. அதனால வந்து அ அந்த இறைநிலை சட்டம் பூமியையே மறுசீரமைச்சுக்கிட்டு, அந்த டைனோசர் அழிஞ்சு தான் இப்ப நம்ப பாலைவனத்துல பெட்ரோல் கிடைக்கிறதுக்கு காரணம் அந்த டைனோசருடைய கழிவுகள் தான். அப்ப இறைநிலை சட்டம் தான் கடைசி சட்டம். இப்ப இவ்ளோ சட்டங்கள என்ன பண்றது அப்படிங்கும்போது, அதற்கும் மகரிஷி விளக்கம் குடுத்திருக்காரு. தனிமனித சட்டத்துக்கு நமக்கு உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற பயிற்சிகள் எல்லாமே குடுத்திருக்கோம். உங்களுக்கு பெரியவங்களுக்கு நெறையா தெரியும். அதனால உள்ளார போகல. அதே மாரி குடும்ப அமைதிய குடுத்திருக்காரு, குடும்ப சட்டத்துக்கு. சமுதாய சட்டத்துக்கு ஆசிரியர் ச சங்கத்த உருவாக்கியிருக்காரு. ஆசிரியர் சங்கம். நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கத்த உருவாக்கியிருக்காங்க. பஞ்சபூத சட்டத்துக்கும், நவக்கிரக சட்டத்துக்கும் பஞ்சேந்திரிய தவமும், பஞ்சபூத நவக்கிரக தவமும் குடுத்திருக்காங்க. இறைநிலை சட்டத்துக்கு இறைநிலை தவம். இவ்ளோ தெளிவா குடுத்த இறைநிலை ஏன் கொரோனாவ உருவாக்குனதுன்னு ஆராய்ச்சியில இருக்கும் பொழுது, ஏன்னா ஒரு வேதாத்ரி மகரிஷிக்குள்ள இவ்ளோ சட்டத்துக்கும் விளக்கத்தையும் குடுத்து, தீர்வையும் குடுத்தது ஏன் கொரோனாவை மகரிஷி காலத்துக்கு அப்புறம் கொண்டு வந்து காமிச்சது அப்படிங்கும் பொழுது தான், அதே மகரிஷி ஐயாவோட தத்துவத்துல உள்ளார போனோம். அப்ப ராகு கேதுவோட மகரிஷி ஐயாவோட ஒவ்வொரு வரியையும் நாங்க எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு வரிய கூட மாத்த மாட்டோம். என்ன காரணம்னா, அது இறைநிலை மகரிஷி ஐயா மூலமா நமக்கு மனித சமுதாயம் இது குடுக்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல, ராகு கேது ஆற்றல்மிக்க காந்த அலைப்பாதை. சூரியனின் மையத்தில் அணுக்கள் செயலற்று நின்று விடுகிறது. அது சுத்த வெளியாகி பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை. அதுவே கரும்புள்ளி எனப்படுகிறது. அது மேலும் மிக மிக அங்கே நிற்க முடியாமல் பிரபஞ்சம் முழுவதும் கோடு போன்று ஆரம்பித்து, பிரபஞ்சம் எல்லாம் கடந்து சுத்த வெளியோடு கலந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு சூரியனின் இருபுறமும் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிளாக் ஹோல், கருமை நிறமான காந்த அலைப்பாதைகள் ஒரு புறம் கேது என்றும், மறுபுறம் ராகு என்றும் அழைக்கின்றோம். ராகு, கேது இரண்டுமே காந் அ காந் கருமை காந்த அலைகளை வீசிக்கொண்டே இருப்பவை. ராகு, கேது காந்த அலைகள் மெய்விளக்கம், வாழ்க்கை வளங்கள், உடல் நலம் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது. இது மகரிஷி ஐயாவுடைய பஞ்சபூத நவகிரக தவத்துல இது எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த ராகு, கேதுக்கும் கொரோனாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்ட்டு நாங்க ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணும் பொழுது, இன்னும் உன்னிப்பா அதுல ஆராய்ச்சியில இருந்துட்டு தான் இருக்கோம்.
அப்ப ராகு கேதை வந்து இவ்வளவு தெளிவா பராசிக முனிவரிலிருந்து எந்த ஒரு ரிஷிகளும் தெளிவான விளக்கம் கொடுக்காத நிலையில ஒரு விஞ்ஞான நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மகான் சூரியனின் மையத்தில் அணுக்கள் செயலற்று நின்று விடுகிறது, அது சுத்த வெளியாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பிரசன்டேஷன் பார்க்கும் பொழுது சூரியனின் மையத்துல வந்து அணுக்கள் அசைவற்று நிறுத்தப்படும் போது ராகு கேது காந்த அலைகளாக போகுது. அப்ப பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து சுத்த வெளியோட செல்லும் பொழுது அப்ப எவ்வளவு தொலைவு, எவ்வளவு ஆற்றல், அப்ப எவ்வளவு விஷயம் போகும்போது அனைத்தையுமே கடந்து போகும் பொழுது அது நிச்சயமாக புதன் காந்த அலைகளோட தொடர்பு ஏற்படுத்தும். அடுத்தது சுக்கிரனோடது, அடுத்தது பூமி, அடுத்தது செவ்வாய், குரு, சனின்னு போகும் பொழுது இந்த ராகு கேது காந்த அலைகள் ஒரு இவ்வளவு பெரிய சக்தியான காந்த அலைகள் வந்து வேற எந்த காந்த அலைகளும் இந்த அளவுக்கு போகாது. அதே நேரத்துல இந்த புதன்கிறது கடின நிலம், அடுத்தது மிதமான நிலம், அடுத்தது நீர், அடுத்தது நெருப்பு, அடுத்தது காற்று, அடுத்தது விண் அப்படின்னு புதன் வந்து கடின நிலம், சுக்கிரன் மிதமான நிலம், பூமி நீர் கிரகம், செவ்வாய் வந்து நெருப்பு, குரு சனி, குரு வாயு கிரகம், சனி விண்கிரகம். அப்ப பஞ்சபூத கிரகத்தையுமே கடந்து போகுது. இந்த ராகு கேது காந்தலைகள் சூரியனின் மையத்திலிருந்து கிளம்பி போறதை அப்படியே ஒரு உள்வாங்கி அதை வந்து ஒரு க ஒரு ஒரு அறிவுக்காக அதை படம் போட்டு பார்க்கும் பொழுது இந்த ராகு கேது காந்தலைகள் புதனுடைய கடனியமான காந்தலைகளோடையும் இணைஞ்சிருக்கும், சுக்கிரனுடைய மிதமான காந்தாலைகளோடையும் இணைஞ்சிருக்கும். ஏன்னா காந்த தத்துவத்துல ஒண்ணுக்கொண்ணு ஊடாடும், ஊடுருவும், விலகும், தள்ளும் அப்படிங்கிற தத்துவத்துல இந்த ராகு கேது காந்த அலைகள். ஏன்னா இப்ப நம்மளுடைய தலைப்பு என்னன்னா ராகு கேது காந்த விளக்கம், ஜோதிட காந்த விளக்கத்துக்கு வர்றோம். ஃபர்ஸ்ட் காந்த விளக்கத்துக்கு போவோம். அப்ப ஒவ்வொரு கோள்களிலையும் இது இணைஞ்சு போகும் பொழுது இங்கிருந்து பார்த்தா சனிங்கிறது விண், அதோட காந்தலைகளோட கலக்கும். விண் பிளஸ் விண் வாயு காந்தலைகளோட கலக்கும். வாயு பிளஸ் விண் நெருப்பு காந்தலைகளோட கலக்கும். நெருப்பு பிளஸ் விண் நீர் காந்தலைகளோட கலக்கும். அதோட நீரோட பிளஸ் விண் சேர்ந்தா சுக்கிரங்கிற மிதமான நில கிரகம், அதோட இன்னும் விண் சேரும் பொழுது கடின நிலமாக பெறுது. அப்ப இங்கிருந்து போகக்கூடிய ராகு கேது காந்தலைகள் அனைத்து காந்தலைகளிடம் தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது 2019 அலைன்மெண்ட்ல இதுல கொரோனா வந்துச்சு அப்படிங்கும் போது சரி இப்ப இதற்கும் வேற ஏதாச்சும் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல திங்க் பண்ண சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு சின்ன இதுல இல்லாம அவுட் ஆஃப் பாக்ஸ்ல கலந்து பார்க்கும் பொழுது அதுல இருந்து வேற எதுவும் தத்துவங்கள் இதுல உலகத்துக்கு வருதா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய ஆராய்ச்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். 6 வருஷமா நிறைய விஷயங்களை பண்ணும் பொழுது நம்மளுடைய அறிவியல் அரங்கத்துக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கு. ஏன்னா இப்ப நான் சொல்ல போறது வந்து நிறைய பேருக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை இல்லாதவங்களை பத்தி எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன்னா ஜோதிடம்ங்கிறத நாங்க 100% நம்புறோம். அதனால மகரிஷியோட தத்துவத்தை வச்சு 18 சித்தர்கள் ஜோதிடத்துல என்ன சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து வேதத்துல இருந்துதான் அந்த துரியாதீத தவமும் வந்தது அப்படிங்கிறத ஒரு புக்ல எடுத்தோம். ஏன்னா வேதத்துல துரியாதீதத்தையும் சொல்லியிருக்கு, ஜாக்கிரத், சொற்பனா, ஆக்னா, துரியாதீத்னு. அதே மாதிரி ஜோதிடத்தையும் ஒரு அம்சமா சொல்லியிருக்கு. துரியாதீதத்தையும் வேதத்துல சொல்லியிருக்கு, ஜோதிடத்தையும் அது சொல்லியிருக்கும் பொழுது சரி அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வந்து அதை போய் பார்க்கும் பொழுது அதுல இருந்து எதுவும் வருதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது மகரிஷி வந்து ஒவ்வொரு ரிஷிகளையும் நினைவு கூற சொல்றாரு. அதனாலதான் முதல்லயே குரு வணக்கத்துல ஒவ்வொரு ரிஷிகளையும் நினைவு கூறுவோம் அப்படிங்கும் பொழுது சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது முதல் சித்தர் அகத்தியர். இந்த அகத்தியர் வந்து ஏன்னா நினைவு கூறுவோங்கும் பொழுது சித்தர்கள நினைவு அறிவில் இவரெல்லாம் அறிவு ஒரு மொழியையே வடிவமைச்ச இலக்கணத்துக்கே வடிவமைச்ச ஒரு மகான். அப்ப வந்து ஓம் சரவண பவா அப்படின்னு ஒரு சக்கரத்தை கொடுத்தாரு அகத்தியர். சரி, அகத்தியர் தான் அது மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா இது சக்கரத்தாழ்வார். இதுலயும் ஓம் நமோ நாராயணான்னு இருக்கு. இதுலயும் ஒரு அப்பர் ட்ரையாங்கிள் லோயர் ட்ரையாங்கிள் இருக்கு. தாய்லாந்து வரலையும் இது பரவி இருக்கு. இது சக்கரத்தாழ்வார். அப்ப இந்த ட்ரையாங்கிள் சொல்லுது இதுல ஏதாச்சும் இன்னும் இருக்கான்னு இன்னும் கொஞ்சம் தீவிரமா ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, ஏன்னா நாங்க வந்து ஒரு ஆராய்ச்சியில ஈடுபட்டு ஒரு ஆய்வறிக்கையா இருக்கும் பொழுது அதுல நிறைய விஷயங்களை கலந்து பார்ப்போம். மகரிஷி ஐயா சொன்ன ராகு கேது தத்துவம், சித்தர்கள் சொன்னது, ஆழ்வார்கள் சொன்னது, நாயன்மார்கள் சொன்னது. இப்ப ஆழ்வார்கள் வந்து 12 ஆழ்வார்கள் வந்து 108 வைணவ திருத்தலத்தை உருவாக்கியிருக்காங்க. எல்லாத்துலயுமே சக்கரத்தாழ்வார் இருக்கு.
கும்பகோணத்துல சக்கரத்தாழ்வார்க்குன்னு மூலவரே இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த வாழ்வார்கள் சொல்ல வர்றாங்க. ஏன்னா நம்ம பார்த்தது வேதாத்ரி மகரிஷி. ஆனா நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், அஹ், அதே மாதிரி அகத்தியர் உருவாக்கின சித்தர்கள் அப்படின்னு பார்த்தா 40,000 கோயில்கள் இருக்கு காந்த கடவுளுக்கு. இதுக்கு 108 வைணவ கோயில்கள் இருக்கு. சரவண 40,000 கோயில்கள் இருக்கு. அதே மாதிரி நமச்சிவாயான்ட்டு 1008 சைவ கோயில்கள்லயும் இதே தத்துவம் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது. இந்த அப்பர் ட்ரையாங்கிள், லோயர் ட்ரையாங்கிள், இது ஏதோ ஒரு விஷயத்த உலகத்துக்கு சொல்ல வருதே அப்படின்னு இன்னும் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, இது நாங்க தனிப்பட்ட ஆராய்ச்சி. இது எங்களுடைய விருப்பத்துக்காக இதுல மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் நிச்சயமா வரவேற்கிறோம். ஏன்னா மகரிஷி ஐயா அறிவில் நின்று அறமுகத்தோரை நினைவு கூற சொல்றாரு. அப்ப அதுல அகத்தியர், திருமூலர், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இவங்க எல்லாமே அறிவில் ஆஹ் நின்று சில விஷயங்களை 4000 திவ்ய பிரபத்திலிருந்து திருவாசகம், திருமந்திரம், திருவருட்பான்னு இயக்கிட்டு இருக்கும் பொழுது இது எல்லாமே சொல்லும் பொழுது ஒரு அப்பர் ட்ரையாங்கிளையும் லோயர் ட்ரையாங்கிளையும் என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 40,000 கோயில்களுக்கு மேல, குறிப்பா உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் ராகு கேதுக்கு கோயில்கள் இருக்கு. எங்கேயுமே எந்த மாநிலத்திலையுமோ இல்ல எந்த 200 நாடுகள்லயும் கிடையாது. இப்ப ராகு கேதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு இன்னும் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இந்த ட்ரையாங்கிளை 2 இதா பிரிச்சதை பார்த்தோம். ஒன்று அப்பர் ட்ரையாங்கிள், அடுத்தது லோயர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த சிவாங்கிறது அப்பர் ட்ரையாங்கிள், சக்திங்கிறது லோயர் ட்ரையாங்கிள். இப்ப ரெண்டையும் கலெக்ட் பண்ணும் பொழுது சிவன், சக்தி, விண் இது வெளி, இது விண். அப்ப விண்வெளி அப்படிங்கிற காந்தம் உருவாகுது. பிரபஞ்சம் ஃபுல்லாவே ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் இருக்கு. அப்ப இந்த சுத்த வெளிங்கிறது விண்ணா மாறி புரோட்டான் எலக்ட்ரானா இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா இந்த காந்தம் இருக்கு. அப்ப இந்த சத்துவத்தை உணரும் பொழுது ஒரு சிவனையும் சக்தியும் சேர்ந்து, அதாவது வெளியும் விண்ணும் சேர்ந்து விண்வெளியா இருக்கு அப்படின்னு பார்த்து, அப்ப நமச்சிவாய, நமோ நாராயணா, சரவண பவான்னு சொல்றாங்களே அதற்கு என்ன விளக்கம்னு இன்னும் ஆராய்ச்சியில போனோம். போகும் பொழுது இன்னொரு விஷயம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா நாங்க 20 வருஷமா இதுல ரிசர்ச்ல இருக்கிறதுனால ஆம், நிறைய விஷயங்களை நாங்க ஆராய்ச்சி பண்ணோம். அவுட் ஆஃப் பாக்ஸ்ல திங்க் பண்ண சொன்னாங்க பெருமாளையா. நிறைய விஷயங்களை கலந்து பாருங்க. அப்ப தியோசோபிக்கல் சொசைட்டில இதே ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிச்சு. இது ராகு கேது ரெப்ரசன்ட் பண்ணி அப்பர் ட்ரையாங்கிள், லோயர் ட்ரையாங்கிள். மகா இவர் தியோசபிக்கல் சொசைட்டில இந்த சிம்பல் இருந்தது. அப்ப அகத்தியர், திருமூலர், ஆழ்வார்கள், திருமூலர் உருவாக்கின நமச்சிவாய, இந்த ஸ்டாரு, காந்தியடிகள், இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியில இருக்கும்போது இன்னும் உள்ளார எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னொரு தேர் இஸ் நோ ரிலிஜன் ஹையர் than ட்ரூத் அப்படிங்கிற ஒரு சிம்பல் கிடைச்சிச்சு. அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ராகு கேதுங்கிறது ஒரே பாம்பை தான் சொல்லுவோம். இது ராகு, இது கேது. அப்ப ஒரு ட்ரையாங்கிள். இது பிரபஞ்ச சக்கரம். அதாவது நம்மளுடைய கேலக்சியோட மையம் இது. இந்த சக்கரம் தான் கேலக்சியை நம்மளுடைய இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது அப்பர் ட்ரையாங்கிள், இது லோயர் ட்ரையாங்கிள், இது ஆன் பென்ங்கிறது, இது ஓம் அப்படிங்கும்போது எல்லாமே ஒரு ரிலேட்டடா ஒரு வெளிநாட்டில இருந்து வந்த ஒரு அறிஞர் இங்க இந்து மதத்தையும் இங்க உள்ள மகான்களையும் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இதை ராகுக்கு எது சொல்றாங்க. இப்ப இதுக்கும் கொரோனாவுக்கும் எதுவும் ரெப்ரசன்ட் இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சியில இருக்கும் பொழுது, ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டோம். கொரோனாவுக்கு காரணம் ராகுக்கு இதுதான். இப்போ உலகம் புது விஷயத்தை ஏதாச்சும் கண்டுபிடிச்சு இதுதான் அப்படின்னு சொன்னா நமக்கு கெட்ட பேரானாலும் பரவாயில்ல. நம்மளாம் அறிவுல சிறந்தவர்கள், சிறியவர்கள். இப்பதான் ஆராய்ச்சியில இருக்கும். ஆனா வேதாத்திரி மகரிஷி எல்லாம் பல்வேறு மகான்கள் ஆராய்ச்சி பண்ணி காயகல்ப தத்துவத்தை கொடுத்து ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு சங்கத்தை உருவாக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது நம்மள விட்டு ஆராய்ச்சியில ஈடுபடும் பொழுது நிறைய விஷயங்கள் இன்னும் கிடைச்சிச்சு. அப்போ இந்த ட்ரையாங்கிளையும் அணு நகர்வையும் கனெக்ட் பண்ணும் பொழுது அப்ப அணுவையும் இதே ஃபார்மேட்ல தான் இயக்குது. அப்ப பிரபஞ்சத்தையும் இதே ஃபார்மேட்ல தான் இயக்குது அப்படிங்கும் போது இந்த அப்பர் ட்ரையாங்கிள், லோயர் ட்ரையாங்கிளையும் அணுவுக்கு மத்தியில இது அனோர் அணியன்னு சொல்லுவாங்க. அதுலயும் இந்த ஆங்கிள் இயக்குது. அப்ப இந்த ட்ரையாங்கிள் அணு நகர்வை மட்டும் சொல்லுதா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பழைய பழைய ரிலிஜன்ஸ் கிட்டத்தட்ட 5000 வருஷம், 10,000 வருஷம் உள்ள பல்வேறு நாகரிகங்கள் ஈத்தோப்பியன், ரோமன்,
ஹிந்துல இருந்து எகிப்து, இது எகிப்துங்கிறது நம்மளுக்கு காம்படிஷன், விண்வெளி ஆராய்ச்சியில நம்மளோட அவங்க போட்டி போடக்கூடியவங்க. இந்திய கலையையும் எகிப்து கலையும் சேர்ந்து தான் காந்தார கலைன்னு வந்தது. அது மாதிரி குப்த மன்னர்கள் உருவாக்கின கலைகள் ஜப்பானீஸ்லயும் இருக்கு, சைனாவிலையும் இந்த ட்ரையாங்கிளை பிரசன்ட் பண்ணும் பொழுது இது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்த உலகத்துக்கு சொல்ல வருது. அப்ப இந்த ட்ரையாங்கிள்ல என்ன இருக்கு, அப்ப இதற்கும் வேற ஏதாச்சும் ராகு கேதுக்கும் தொடர்பு இருக்கா? ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க ஆராய்ச்சி பண்ணவங்களும் இந்த ராகு கேதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ராகு கேதுக்கும் இந்த அப்பர் ட்ரையாங்கிளுக்கும் இந்த லோயர் ட்ரையாங்கிளுக்கும் எதுவும் இருக்கா அப்படின்னு இன்னொரு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இதுல வந்து மகரிஷி ஐயாவுடைய இறைத்துகள் தத்துவத்திலிருந்து அனோரணியன் மகோத்மணியன் எப்படி இயங்குது, அதாவது சிறிதினும் சிறிதானது எப்படி இயங்குதோ அதே மாதிரிதான் பெரிதினும் பெரிதும் இயங்குது. சிறிதினும் சிறிதான அணுவை இயக்குறது தான் பெரிதினும் பெரிதையும் இயக்குது. அதுக்கு வந்து ரெண்டே இதுதான் இருக்கு இறைநிலைக்கு. ஒண்ணு சூழ்ந்தெழுத்து மாற்றல், அதை விட்டா விண், இது மட்டும்தான் அதுக்கு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தை எப்படி கட்டமைக்குதுன்னா, விண்ணுல என்ன இயக்குதோ, அனோரணியன்ல எப்படி ஒரே அழுத்தத்தை வச்சு எப்படி அந்த அணுக்கட்டமைப்பை உருவாக்குதோ அதே மாதிரிதான் மகோட்மணியன்லையும் அது இயக்குது. அப்ப அனோரணியன்ல எப்படி இயக்குதோ அதே மாதிரி மகோட்மணியன் இயக்கும் பொழுது அணுவையும் இயக்குறது, பிரபஞ்சத்தையும் இயக்குது. ஏன்னா பிரபஞ்சம் ஃபுல்லா புரோட்டான் எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கு. அதையும் எப்படி இயக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் இப்ப ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நாங்க போனோம். வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்ப வந்து இந்த சக்கரம் இருக்கு, இது வந்து சுதர்சன சக்கரம்னு சொல்லுவாங்க. அதா அதாவது ஜோதிடத்துல மொத்தம் 27 நட்சத்திரங்கள், 12 ராசி மண்டலங்கள் இருக்கு. அதுல கேதுவுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரம், ராகுட நட்சத்திரம் 3 நட்சத்திரம். இப்ப 9 கோள்களுக்கும் அதாவது இறைநிலை உணர்ந்த மகான்கள், ரிஷிகள் 9 கோள்களுக்கும் 3 நட்சத்திரத்தை கொடுத்துருக்காங்க. இப்ப ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, சந்திரனுக்கு வந்து ஒரு நட்சத்திரம், இங்க ஒரு நட்சத்திரம் இருக்கு, அதாவது அது ரோஹிணி, இது அஸ்தம், அதே மாதிரி திருவோணம்னு சொல்லுவாங்க. இது ஒரு ட்ரையாங்கிள். ஏன் இந்த ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப முக்கியம்னா, ஒரு லைட் இங்கேருந்து பாஸ் ஆனா இந்த லூப்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து வர ஆற்றல் இங்கேருந்து வந்து மறுபடியும் இங்கே வாங்கி இந்த ஆற்றல் கொடுக்கும். இது வந்து ஒரு லூப்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு ஒளி வந்து அப்படியே சுழன்றுகிட்டே வரும். அப்ப இந்த சந்திரனுக்கு 3 நட்சத்திரம் இருக்கிற மாதிரி, குருவுக்கு 3 நட்சத்திரம் இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு கோள்களுக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அப்ப கேதுவுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா அஸ்வினி, மகம், மூலம், மீண்டும் அஸ்வினி. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் வந்து ராகு, அதாவது ராகுட நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம், திருவாதிரை. இப்ப இந்த நட்சத்திரம் எல்லாமே 3 நட்சத்திரங்கள். வாழ்க வளமுடன். அப்ப கேதுவுடைய நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம். இது வந்து அஸ்வினி, மகம், மூலம், மீண்டும் அஸ்வினி நட்சத்திரம். அதே மாதிரி ராகுட நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம். அப்ப இந்த 3 நட்சத்திரமும் இந்த 3 நட்சத்திரமும் சேர்ந்து ஒரு அப்பர் ட்ரையாங்கிள், லோயர் ட்ரையாங்கிள் உட்கார்ந்து ஒரு ஸ்டாரை உருவாக்குது இந்த ஜோதிட முறைப்படி. இப்ப இந்த கேதுல இருந்து ஒரு லைட் பாஸ் ஆனா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து ஒரு லைட் பாஸ் ஆனா நேரா இந்த 60 டிகிரில வந்து மகத்துல மறுபடியும் இந்த 60 டிகிரில வந்து மறுபடியும் இங்க அஸ்வினிக்கு வரும். அப்போ ஒரு லூப் மாதிரி வரும். அஸ்வினி, மகம், மூலம், மிஸ்னி. அப்ப கேது நட்சத்திரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம். கேதுவோட நட்சத்திரம் பார்த்தா ஒரு லூப் மாதிரி ஓடிட்டு இருக்கு பிரபஞ்சத்துல.
அதே மாதிரி ராகுவோட நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டா திருவாதிரை, சுவாதி, சதயம், மீண்டும் திருவாதிரை. இது ஒரு லூப் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப 2மே வந்து இந்த பிரபஞ்சத்துல 27 நட்சத்திரத்துல 6 நட்சத்திரத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா சந்திரன் வந்து 3 நட்சத்திரம் தான், அதுக்கு 6 நட்சத்திரம் கிடையாது. அதே மாதிரி முருகனுக்கு 6 நட்சத்திரம்னு சொன்னாங்க மகான்கள். அப்ப ஒவ்வொரு கோள்களுக்கும் 3 நட்சத்திரம் இருக்கும்போது ராகு கேதுக்கு மட்டும் 6 நட்சத்திரங்கும் போது, அப்ப ரிஷிகள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் இல்ல, ஏகப்பட்ட மதங்களும் அனைத்து அறிவார்ந்த சமூகமும் இந்த ஸ்டாரை சொல்லியிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கட்டமா நாங்க பார்க்க ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, இது எல்லாமே ஒவ்வொரு ரிலிஜன்லயும் இது முக்கியமா சொல்லியிருக்காங்க. ரோமன்ல இது எல்லாமே. அப்ப ராகு கேதுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கா? அப்ப மகரிஷி ஐயாவுடைய தத்துவத்த எடுத்து இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா பார்க்கும் பொழுது, மகரிஷி ஐயா வந்து என்ன சொல்றாங்கன்னா, மெய் விளக்கம், வாழ்க்கை வளங்கள், உடல்நலம் 3மே மெயின். இது எல்லாமே ராகு கேது தான் சொல்றாங்க. அப்ப மெய் விளக்கம் மகரிஷி ஐயாவுக்கு இறைநிலையின் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் அப்படிங்கிற ஒரு மிக சிறந்த மெய் விளக்கத்தை கொடுத்தது இதே ராகு கேது தான். அதுதான் அனைத்து கோள்கள்லயும் இது உடன்பட்டு போறதுனால அந்த விளக்கத்தை கொடுக்குது. அடுத்தது ஒவ்வொரு ரிலிஜன்லயும் முக்கியமா இதை சொல்லும் பொழுது, அப்புறம் ஜாதகப்படி இது எப்படி இருக்கு? ஏன்னா நம்மளோட தலைப்பு வந்து ஜோதிட விளக்கம். அப்ப இந்த ஜோதிட விளக்கத்துல இத வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது, சரி ராகு கேதுங்கிறது வந்துருச்சு. அடுத்தது ஓம் நமச்சிவாய, நமோ நாராயணா, சரவண பவன்னு ஒரு எழுத்து வருதே, அதற்கும் இதுல என்னான்னு பார்க்க போகும்போது, இன்னொரு அடுத்த விஷயங்களுக்கு கிடைச்சது என்னன்னா, இந்த அஸ்வினியோடது வந்து செவ்வாய் வீடு. அஸ்வினி நட்சத்திரம் வந்து செவ்வாய் வீடு. திருவாதிரை நட்சத்திரம் வந்து புதனு, மகம் வந்து சூரியனு, சுவாதி வந்து ரா சுவாதி நட்சத்திரம் வந்து சுக்கிரன், ஆஹ் தனுசுல வந்து குரு வீடு வந்து மூலம், சதயம் வந்து சனி. அப்ப இது எல்லாமே ஒரு ரெப்ரசன்ட் சொல்லுது. அதாவது இந்த வீட்டுக்கு கொஞ்சம் ஜோதிடத்துல உள்ளார போய் பார்த்தோம். ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தீவிரமா ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொழுது, இன்னும் வந்து பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் வீடு, அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு வீடு கொடுத்தது செவ்வாய். அதே மாதிரி இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வீடு கொடுத்தது புதன். இந்த மக நட்சத்திரத்துக்கு வீடு கொடுத்தது சூரியன். அதே மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு சுக்கிரன், மூல நட்சத்திரத்துக்கு குரு, சதயத்துக்கு சனி. அப்ப ராகு கேது, அதே மாதிரி எல்லா கிரகமும் எது கிரகம் விட்டு போச்சுன்னு பார்த்தா எந்த கிரகமும் விடப்படல. செவ்வாய், புதன், சூரியன், ஆஹ் இங்க சுக்கிரன், இங்க குரு, இது சனி, இது எல்லாமே இருக்கு. அப்ப நமச்சிவாய, நமோ நாராயணா, சரவணபவாங்கிறதும் இது எல்லாமே ஒரே ரெப்ரசன்ட சொல்லுது. அப்ப இந்த சட்டங்கள் நம்மளுடைய 6 சட்டங்களுக்கு இது எதுவும் உதவி செய்யுமா அப்படின்னு இன்னும் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, இந்த பஞ்சபூத கிரகங்களே வந்து நமக்கு வீடையும் கொடுத்துருக்கும் பொழுது, ஏன்னா இது கொஞ்சம் அஸ்ட்ராலஜில ரொம்ப உள்ளார போவேணாம்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக்கா இருக்கிறது அப்படியே இருந்துட்டு அதுலயே வந்து விளக்கத்தை கொடுத்துட்றேன். ஏன்னா இப்ப வந்து இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு கிரகம், இது நெருப்பு கிரகம். இது புதன் அப்படிங்கிறது கடின நில கிரகம். பூமிங்கிறது நீர் கிரகம். வெள்ளிங்கிறது மிதமான நிலக்கிரகம். குருங்கிறது வாயு கிரகம். சனிங்கிறது விண் கிரகம். அப்ப சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா வந்துருது. அப்ப ராகு கேது வந்துருது. அப்ப வந்து பார்த்தா ராகு கேதுவையும் இந்த பஞ்சபூதத்தையும் ஒரே ட்ரையாங்கிள்ல ரிஷிகள் அப்பயே வச்சுட்டாங்க. அப்ப ஒவ்வொரு கோயில்கள்லையும் நவக்கிரகத்தை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு, அப்ப பஞ்சபூத சட்டத்தையும் நவக்கிரக சட்டத்தையும் நம்ம வணங்கி அதுல சரணாகதி அடைஞ்சால் இந்த ராகு கேதுவோன விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கலாம்ங்கும் போது, இப்ப கொரோனாங்கிறது ராகு கேதுவால தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம ரிசர்ச் பண்ணோம். அப்ப இதுல ரிலேட்டடா இன்னும் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இந்த அமைப்புல வந்து நம்ம ஒரு தியானமோ இல்ல இதை வணங்கினாலோ இல்ல இதை உருவகப்படுத்திக்கிட்டாலோ நம்மளுக்கு மக்களுக்கு வரக்கூடிய கொடிய நோய்கள், நம்ம தனிப்பட்ட மனித வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தீர்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய கருமையமும் செவ்வாயின் கருமையத்தோட தொடர்பு வச்சிருக்கு. அதே மாதிரி புதனுடைய கருமையத்திலையும், பூமியோட கருமையத்திலையும், வெள்ளியோட கருமையத்திலையும்
வியாழனோட கருமையத்திலையும் சனியோட கருமையத்திலையும் தொடர்பு இருக்கு. ராகு கேதுங்கிறது தான் குண்டலினி சக்தி. அப்ப இந்த குண்டலினி சக்திங்கிறது அனைத்து கோள்களின் மையத்துடைய தொடர்பை ஏற்படுத்தும் பொழுது நம்ம அந்த மையத்தையே வணங்குறோம். இப்போ ஒவ்வொரு மையத்தையும் வணங்கும் பொழுது இது வந்து பிரபஞ்ச மையம் அப்படின்னு சொல்லலாம், கேலக்சி மையம்னு சொல்லலாம். அதுவே அணுவோட மையமும் இப்படிதான் இயங்குது. ஏன்னா அந்த அமைப்பே பார்த்தீங்கன்னா அணு கட்டமைப்பு, அணுவையும் அதே மாதிரி அமைக்குதா, அணுவை எப்படி அழுத்துதோ விட்டு விட்டு அழுத்துது, கைனமேட்டிக் ஒரிங்னு. ஒரே மாதிரி அழுத்துனா அப்படியே எல்லாமே ரிஜிட் ஆயிரும். மூமெண்ட் சென்ட்ரிஃபிகல் ஃபியூஸும் சென்ட்ரிபியூட்டல் கிடைக்காது. அப்ப விட்டு விட்டு கைனமேட்டிக் ஒரிங்கிறது ஒரு மூமெண்ட்டுக்கு இன்னொரு மூமெண்ட்டுக்கு ஒரு கேப் வருது. அப்ப எலக்ட்ரானையும் அணுவையும் அனோரணியனையும் அதே மாதிரி இயக்குது. அதே மாதிரி பிரபஞ்சத்தையும் அதுதான் இயக்குதுங்கிறத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் இந்த ரிஷிகள், மகான்கள், ஒவ்வொரு இதுலயும் உள்ள முக்கியமான மகான்கள் எல்லாமே வந்து இந்த இதை பேஸ் பண்ணி, அதாவது அணுவையும் இயக்கிறது தான், அணுவையும் பிரபஞ்சத்தையும் அதுதான் ஒரே மாதிரி ஒரே அழுத்தம். அதே மாதிரி மகரிஷியும் அழுத்தம் ஒன்றை ஒன்று கொண்டே பிரபஞ்சத்தையும் அதே மாதிரி அமைப்பு இயக்குது. கைனமெட்டிக் கூறிங்கள அணுக்குள்ளேயும் அனோரணியனையும் அதே மாதிரி இயக்குங்கிற தத்துவத்தை தான் ஒவ்வொரு மதங்களும் மகான்களும் அதில் உள்ள அறிவார்ந்த சான்றோர்களும் சொல்லும் பொழுது நம்மளும் இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா வேதாத்திரி மகரிஷிங்கிற தத்துவம் வந்து ராகு கேதுவை வந்து இவ்வளவு தெளிவா சொன்னதுல ராகு கேது தத்துவத்தையும் ஜோதிடத்துலங்கிறது வேதத்துல உள்ளது. அது ரிஷிகள் உருவாக்குனதை ரிஷிகள் தான் பார்க்கணும். அதனால அது மனிதர்கள் பார்த்ததுனால தான் நிறைய தவறுகள் வருது. அது நம்ம உள்ள போக வேணாம். வணிக முறையில பிரச்சனைகள் இருக்கு, அது வேணாம். ஆனா ஒரு ரிஷிகள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா அதை ஒரு ரிஷி தான் பார்க்க முடியும். அதனாலதான் இந்த வேதாத்ரி மகரிஷிங்கிற அறிஞர் குழுவுல ஒரு ஆராய்ச்சி குழுவுல இதை நான் சப்மிட் பண்றேன். ஏன்னா நம்மளும் இவ்வளவு நாடுகள் ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா நம்மளும் இதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாமே அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதுல ஜோதிடத்துல மாற்று கருத்து உள்ளவங்கள என்ன மன்னிக்கணும். ஏன்னா இது ஃபுல்லாவே இப்ப நான் பேசுனது ஜோதிடம். ஏன்னா நான் முன்னாடி எடுத்துக்கிட்ட 2 தலைப்புமே சூரியன், மலை, இது எல்லாமே வந்து சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண முடியும். இது வந்து சூடோ சயின்ஸ் அப்படின்னு போனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆனா இது ரிலேட்டட் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு வச்சு பார்க்கும் பொழுது, ஏன்னா பகுத்தறிவில் தொகுத்துணர்வுங்கிறாங்க. சயின்ஸுங்கிறது ஒரு ஸ்டேஜ்ல போய் பகுத்தறிஞ்சு நின்றுடும். ஆனா தொகுத்தறிவு, இப்ப நம்ம பேசுறது எல்லாமே தொகுத்தறிவு. இப்ப இங்க நம்ம இது வந்து ஒரு தொகுத்தறிவு. சூரியனை பத்தி படிச்சது. அடுத்தது கொரோனாவுக்கும் மெயினானத்துக்கும் உள்ள தொகுத்தறிவு. அடுத்தது மலை, அதுல உள்ள ஒரு தொகுத்தறிவு. அடுத்தது ராகு கேது. அப்ப பகுத்தறிவில் தொகுத்துணர்வு அப்படின்னு பார்த்தாதான் பண்பாட்டை வளர்க்கும். அப்ப பண்பாட்டை வளர்க்கறதுக்கு தான் ரிஷிகளும் மகான்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதனால ரிஷிகள் பார்வையில இதை கொண்டு போவோம். இதை அறிஞர் குழுவிலையும் ஆராய்ச்சி குழுவிலையும் கொடுப்பதற்கு என்னுடைய கடமை. இதுவரையிலையும் பொறுமையாக என்னுடைய விளக்கத்தையும் ஜோதிடத்தை பத்தி சொன்னதுக்கும் மன்னித்துக் கொள்ளவும். ஏன்னா நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லைனாலும் என்னுடைய கருத்து சொல்ல வேண்டியது கடமை. அதே மாதிரி இந்த ராகு கேதுவையும் கொஞ்சம் டீட்டெயிலா போகலாம்னு பார்த்தா டைம் காலத்தை கருதி இப்பொழுது முடிச்சுக்கிறேன். இதுல இன்னும் தனிப்பட்ட விளக்கங்கள் இருந்தா தாராளமாக கேட்கலாம். இப்ப கேள்வி பதிலுக்கு கொண்டு போகலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா இது நீங்க இப்ப சொன்னதெல்லாம் எங்க தகுதிக்கு ஒத்து வருமான்னு பார்க்கணும். அது ரொம்ப டீப்பா உள்ளார போயிருக்கிறீங்க ஜோதிடத்துல. நாங்க மேம்போக்கா நின்னுட்டு கிடக்குறோம். ஆனா இந்த ராகு கேது நீங்களும் அந்த அலைய வந்து வீச்சு பகுதியில தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அது அச்சு பகுதியில தான் சுழலலை விரிவலைக்குள்ளார நீங்க விரிவலையில கொண்டாடுறீங்க. அது சுழலையில தான் இருக்குது. அதான் மொத கேள்வியே வச்சேன். சரி இருப்பினும் பரவாயில்ல. எல்லாத்துக்கும் அன்மியூட் குடுத்துர்றேன். சார் பேசுறத ஒவ்வொருத்தரா கேட்கலாம். சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. ஒவ்வொருத்தரும் அன்மியூட் பண்ணி கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். சிவபிரகாசம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. இவரு சொன்னாரு, எனக்கு இந்த ஜோதிடம்ங்கிறது நல்லா கத்துக்கிட்டோம்னா அது நல்லா இருக்கும். தலையில காலும் புரியல எனக்கு. அது ஒரு டிப்ளமா படிச்சு விடுங்கய்யா. எத்தனையோ டிப்ளமா படிக்கிறீங்க. இது ஒண்ணு படிச்சுட்டா போகுது. அல்ல அவர் யாராவது ஒருத்தர் இந்த ஜோதிடத்தை பத்தி முதல்ல லக்னம் கணித்தல், ராசி கணித்தல், நட்சத்திரம் கணித்தல் 3ஐயும் கத்துக்கிட்டோம்னாவே பாதி தாண்டிட்டோம்னா பாதி ஏறிக்கலாம். இந்த லக்னம், ராசி, நட்சத்திரம் இது கணிக்கிறது எப்படி வாங்கி வச்சிருக்கிறேன், படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஐயா இந்திரராஜன் ஐயா ஏதாவது கருத்து சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க. ஐயாவை கருத்து சொல்ல அனுமதிக்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன் ஐயா. பிரேம் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க வந்து இந்த சக்கரத்தை பத்தி நல்லா சொன்னீங்க. ரொம்ப அருமையான ரிசர்ச். இப்போ நீங்க சக்கர வியூகத்துக்குள்ளார உள்ளார நுழைஞ்சிட்டீங்க, எங்களையும் உள்ளார நுழைஞ்சிட்டீங்க. ஆனா அதுல இருந்து வெளியே வர்றதுதான் எப்படின்னு தெரியல. அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த சக்கரம் எப்படி வந்து கொரோனாவுக்கு வந்து ரிலேட்டட் ஆகுது, எப்படி ராகு கேதுக்கு வந்து ரிலேட்டட் ஆகுது, எப்படி சரவண பவனுக்கு வந்து ரிலேட்டட் ஆகுது, அதே போல மற்ற ரிலீஜியன்ஸ் எல்லாம் இது வந்து எப்படி பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க அப்புறமேல. இப்ப இல்லைன்னாலும் அடுத்த ஒரு பாகம் part 2. 2ன்னு போட்டுக்கலாங்க ஐயா. பாகம் 2ன்னு போட்டு ஆமா. தொடர்ச்சி ஐயா, வச்சுக்கலாம். பிரேம் ஐயா, நீங்க மியூட்ல இருக்கிறீங்க, அன்மியூட் பண்ணிக்கீங்க. பிரேம் ஐயா, அன்மியூட் பண்ணுங்க, மியூட்ல இருக்குது ஆ உங்க. இப்ப கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்களா? சரிங்க. ஐயா பேசுனாங்களே, அதுக்கு அப்படியே பதில் சொல்லுங்கய்யா. காதுல விடுது இல்லைங்க பேசுறது. ஐயா இந்திரராஜன் ஐயா, மீண்டும் ரிப்பீட் பண்ணுங்க. பிரேம் ஐயா, வாழ்க வளமுடன். உங்க கேள்வி உள்வாங்கிக்கிட்டேன். நீங்க சக்கர வியூகத்துல கொண்டு போய் உள்ளார போன அர்ஜுனனோட பையன் அந்த காமெடியா சொன்னீங்க. கொண்டு போய் வீகத்துல உள்ளார கொண்டு வந்து விட்டுட்டீங்க, நாங்க வெளியில வர்றது எப்படி அப்படின்ட்டு. அப்ப வந்து ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, ஃபர்ஸ்ட் சக்கரத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றிங்கய்யா. ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப டீப்பான சயின்ஸ். ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே இல்ல, மாதிரி உண்மைதான். வந்து இது 9 வந்து இந்த கிரகத்துக்கு 3 angle வந்து நட்சத்திரம். சொல்லுங்க. உண்மையிலே இந்த angle வந்து யாரும் சிந்திக்கலைங்க. நீங்க சிந்திச்சிருக்கீங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள். சரிங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம ரிசர்ச் பண்ணணும். நீங்க ரிசர்ச் ஆமா. பண்ணிட்டு அடுத்த பார்ட் 2ல கொடுங்க. நிச்சயமா சார். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இப்ப நாங்களும் இந்த சக்கர வீக்கத்துக்குள்ளார வந்திருக்கோம். வெளியே சரிங்க. வரணும்னு நீங்க வெளியே கொண்டு வரணும் ஐயா. நன்றிங்க. நிச்சயமா வெளியில வந்துடலாம்யா. இது இப்போதைக்கு நோய் நாடிய சொல்லியிருக்கோம். கொரோனாங்கிற நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்க வாய்ப்பு செயல்கிற மாதிரி நோய் நாடிய ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்கோம். அதற்கு தீர்வும் வந்து இருக்கு. அது போகர் போன்ற ரிஷிகள் இருக்காங்க. அது பார்ட் 2ல சொல்லுவோம். ஏன்னா ஒரே டயத்துல 2யும் மிக்ஸ் பண்ணா குழம்பிரும். நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் வியூகத்துக்குள்ள வந்துருவோம். பார்ட் 2ல வியூகத்தை உடைப்போங்கய்யா. அது வந்து இருக்கு, சொல்யூஷன் இருக்குங்கய்யா. அது அது நிச்சயமா பெரியவர் ஐயா, பெரியவங்க எல்லாம் இருக்கும் டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் நிச்சயமா டயத்தை ஒதுக்கி எக்ஸ்பிளைன் பண்றேங்க. நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பான முயற்சி. அடுத்ததாக நமது மதிப்புமிக்க பேராசிரியர் குரு ஐயா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா குரு ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மிக அற்புதமா பல விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நிறைய நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிச்சயமா வாழ்க வளமுடன். அடுத்ததாக நமது மதிப்புமிக்க பேராசிரியர் ஜெயபால் ஐயா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. எனக்கு ஜாதகம், நட்சத்திரங்கள், அவங்க குறியீடு இதெல்லாம் எனக்கு புதுசுங்க. அதனால அது வரல. நீங்க சொன்னதுல ஒண்ணு மட்டும் எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அந்த கோடு போல ஆரம்பித்துன்னு ஒரு கேட்டார் இல்லையா? ஆமாங்கய்யா. ஒரு லூப் ஃபார்ம் ஆகுமோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. ஏன்னா அந்த லூப்பு வந்து மேல போற ராகு வந்து கேதுவோட எப்படியோ அது ஒரு சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் சுத்த வெளி வரைக்கும் போகுது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனா சுத்த வெளியில போயினா மெர்ஜாயி தான் வரணும். அப்ப கேது போய் அந்த மாதிரி ஒரு லூப், அப்ப ரைட்டு லெப்ட் அப்படின்னு ஒரு ராகுக்கும் கேதுக்கும் ஒரு லூப் லைன் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணேன். கரெக்ட்ங்க. எக்ஸலென்ட்யா. நல்லா ஆராய்ச்சி. சொல்லுங்க. இந்த சக்கரத்தோட பொருந்தி வருது. இந்த நீங்க சொல்ற சக்கரத்தோட, வெறும் சக்கரங்கிறதோட இந்த லூப் லைன் வந்து கோடு தான். அந்த லூப் லைன் வந்து ரைட் லெப்ட் அது 360 டிகிரிக்கும் ரொட்டேட் ஆகும். லூப்புங்கிறது நீங்க போட்ட கட்டத்திலையும் இதுலயும் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அந்த லூப் லைன் தான் நம்ம வந்து இது வரைக்கும், ஏன்னா ஒரு மாணிக்கவாசகன் அடிக்கடி இந்த கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு எங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல. வந்துருச்சுங்க ஐயா. நீங்க சொல்ற நேரலைங்கிறது, கேதுங்கிறது மொத்தம் காந்தத்துக்கு 5 தத்துவங்கள் இருக்குங்க இல்லையா? ஊடுருவுதல், ஊடாடுதல், விலகுதல் அப்படின்னு தத்துவங்கள் இருக்கு இல்லையா? மகரிஷி ஐயா வந்து 100% பிரபஞ்சத்துல சூரியன்ல இருந்து கிளம்பி போகுதுன்னா அதுல வந்து
4 விதமானதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பாதிக்கப்படும். ஊடுருதல், உள்ளாடுதல் அப்படிங்கிறதுல, விலகுதல்ல. இப்ப நேரலைகளா நேரா போறது மட்டும்தான் சுத்தவெளியோட கலக்கம். மத்த காந்த அலைகள், ஆற்றல் மிகு காந்த அலைகள்ல இந்த 180 டிகிரி அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்கய்யா, இதை வந்து இது வந்து சுழல் அலையா ஃபார்ம் ஆகுது பிரபஞ்சத்திலையும் அணுவுலையும். இந்த 180 டிகிரில இது ஒரு 60 டிகிரி, இது ஒரு 60 டிகிரி, இது 60 டிகிரி கேது. அப்ப 180 டிகிரி வந்து ஒரு 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 குறிப்பிட்ட சதவீதம். இப்போ 100 இறைத்துகள்கள் போனதுன்னா இந்த சுழல் அலையா மாறுறது வந்து ஒரு 20% ஆகும். சுத்தவெளியோட கலப்புறது ஒரு 25% வச்சுக்குவோம். அதனாலதான் இப்ப ஆராய்ச்சிக்கு வரும் பொழுது அதே மாதிரி இந்த ராகுவும் வந்து 180 டிகிரியை வந்து ஒரு சுழலையா ஃபார்ம் ஆகுது. 60, இது ஒரு 60, இது 60, அப்ப 180 டிகிரி. அப்ப 60 + 60 + 60 180 டிகிரி. இந்த 180 + 180 360 டிகிரியை கனெக்ட் பண்ணுது பிரபஞ்சத்திலையும் மகோட்மணியன்லையும் அனோரணியன்லையும். அப்ப நேரலையாகவும் போகும். ஏன்னா இறைநிலை வந்து எல்லாமே செய்யக்கூடியது, எல்லாம் அல்லது நேரலையாகவும் போகும், சுழலலையாகவும் போகும், விரிவலையாகவும் போகும். இப்போ ராகு கேதுவுல காந்தலைகள் போது நேரலையா போறது சுத்தவெளியோட கலக்குது, சுழலலையா மாறுறது பிரபஞ்ச சக்கரமா மாறுது. அதுதான் அணுக்கையும் அசைக்குது, அதுதான் பிரபஞ்சத்தையும் இணைக்குது. அதனாலதான் திருமூலர் இந்த விஷயத்த அப்பயே சொல்லிட்டாரு. இது வந்து காஸ்மிக் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிவ நடனம்னா இறைவனே சிவன்னா பிரபஞ்சமே இப்படிதான். இது வந்து வெறும் வெறும் ஒரு உருவம் கிடையாது. இட்ஸ் நாட் பொம்மை. இது பிரபஞ்சம், காஸ்மிக், அதாவது கேலக்சி கிடையாது, அதையும் தாண்டி பிரபஞ்சம். அதுதான் இது அனோரணியன். அப்ப இதோட மையத்தையும் கனெக்ட் பண்ணிடலாம் நம்ம. இது இதோட பிரபஞ்சத்தோட மையம் சென்டர். அதே மாதிரி அணுவோட மையமும் நியூட்ரான். அப்ப விரிவலை யாவும் இருக்கு, சுழலலையாவும் இருக்கு. அப்ப நேரலையாக போறது குறிப்பிட்ட சதவீதம் தான் போய் கிடைக்குது சுத்தவெளியோட. அதனாலதான் மகரிஷி ஐயாவுடைய தத்துவத்தை ஒண்ணு மட்டும் ஆராய்ச்சி பண்ணாலே நம்மளுக்கு ஆராய்ச்சி வந்துகிட்டே இருக்கீங்க. வாழ்வோம் இல்லையா? சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் உள்ளார போயிருக்கீங்க, அதாவது இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ளார போனீங்க. வாழ்வோம் சொல்லுங்க. இது வரைக்கும் அவர் கேட்ட கேள்விக்கு எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் இப்படி இருக்கலாமோ அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. சரி, அது இன்னும் பேசிக்கலாம். அதே மாதிரி எங்களுக்கு ஜாதக கட்டம் அது ஒன்றும் ஒரு ஐடியாவில் இல்லை எங்களுக்கு. ஏன்னா 360 டிகிரியில இது எடுக்கிற ஒண்ணு சூரியனை மையமாக வைத்து எடுக்கிறது ஒரு கணக்கு, பூமியை மையமா வைத்து எடுக்கிறது ஒரு இன்னொரு கணக்கு வந்து. அப்ப இது எதை நம்ம எடுத்துக்கிறது? சூரியனை வச்சு மையமா பேசினா ராகுவேதை பேச முடியும். பூமியை மையமா வச்சு நம்ம பேசணும்னா ஜாதக கட்டத்துக்கு வரும். அப்ப இதுல எதை நம்ம வந்து கன்சிடர் பண்றது? இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசத்துக்கு இருக்குது. அது பேசலாங்க. நிச்சயமா நிச்சயமா ஒரு சஜஷன் தான் கொடுத்துருக்கேன். நீங்க கேட்டது நல்ல கேள்வி. இது வந்து சூரியனை மையமா வச்சு கொண்டு போறதா, இல்ல பிரபஞ்சத்தை மையமா வச்சு கொண்டு போகுதா அப்படின்னு கேட்டதுனால இன்னும் கொஞ்சம் உள்ளார போய் சொல்றாங்கய்யா. இப்ப வந்துங்கய்யா, இது வந்து சூரியனுடைய மையத்துல ராகு கேது போனதுன்னா இது கோள்களை மையமா வச்சுக்கலாம். இப்ப இது சூரியனோட மையம், அதாவது வெறும் செவ்வாய் புதன் அப்படின்னு கிரகங்களை மட்டும் பஞ்சபூத கிரகங்கள் வச்சா இது வந்து பிரபஞ்ச மையம், சாரி சூரியனோட மையம். ஏன்னா ராகு கேது சூரியனோட மையம். இதே வந்து நான் நட்சத்திர தொகுதின்னு எடுத்துக்கிறோம். அஸ்வினி நட்சத்திர தொகுதி, திருவாதிரை நட்சத்திர தொகுதி, கொஞ்சம் தெரியுதுங்களாயா? நட்சத்திர தொகுதின்னு போட்டிருக்கோம். மகம் நட்சத்திர தொகுதி. நட்சத்திரத்தை கனெக்ட் பண்ணும் பொழுது இது பிரபஞ்ச, அதாவது நம்மளுடைய பால்வெளி மண்டலத்தோட மையம், கேலக்சியோட மையமா இருது. ஏன்னா அஸ்வினிங்கிறது காலக்ஸ்ல உள்ளது நட்சத்திர தொகுதி, திருவாதிரைங்கிறது ஒரு நட்சத்திர தொகுதி. இதுல வந்து 1 கோடி மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார் இருக்கும். மகம் நட்சத்திர தொகுதிங்கிறது மில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கும். அப்ப ஒவ்வொரு கேலக்சி, அதாவது ஒரு கேலக்சிக்குள்ள இல்ல நட்சத்திர கூட்டங்களை ரெப்ரசன்ட் பண்ணும். இதையும் தாண்டி, ஏன்னா இப்ப பிரபஞ்ச சக்கரம்ங்கிறது, சுதர்சன சக்கரங்கிறது பிரபஞ்ச சக்கரம். அப்ப இந்த அஸ்வினி தொகுதியையும் ஒரு ரெப்ரசன்டா வச்சு அதுல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணா ஒவ்வொரு கேலக்சியும் ஒரு பாயிண்டா வச்சிருவோம். அப்ப அது இந்த பல்வேறு கேலக்சிகள வந்து இது ஒரு தொகுதி. அப்ப இது ஒரு கேலக்சியோட தொகுதி. கேலக்சியை தாண்டி போகும் பொழுது அதோட மையம் பார்த்தா பிரபஞ்ச மையம். சரி, இப்ப இதை ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த சாயுச்சிய மகான்கள் எல்லாமே பிரபஞ்சத்தின் மையத்துல தான் தொடர்பு இருக்காங்க. நம்ம பூமியில ஒரு சின்ன பகுதியில் இருந்துட்டு பிரபஞ்ச மையத்தை பிடிக்க முடியாது. அதனாலதான் திருமூலர் வந்து இத வந்து அணுவுக்குள்ள இருக்கிற மையத்தை பிடிச்சுக்கிட்டே பிரபஞ்சத்துல கேலக்சியோட மையத்தையும் பிடிச்சுக்கிட்டு அந்த கேலக்சி மையத்துல இருந்து இந்த டோட்டல் யூனிவர்ஸோட மையத்தையும் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற தத்துவத்தை கொடுக்கறது தான் அந்த சாயுச்சிய நிலையில அந்த மகான்கள் அங்க போய் இருந்து இருக்கிறது தான் எல்லா ரிலிஜன்ஸும் சொல்லுது. அப்ப அணுக்கு சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
ஐயா நீங்க பேசுறது கேட்கலைங்கய்யா. ஐயா ஜெயபாலையா பேசுறது கேட்கலைங்கய்யா. ஐயா நான் பேசுறது கேக்குது இல்லையா? நீங்க பேசுறது கேக்குது. ஐயா ஓ பேசுறதுதான் கேட்கல. அஹ், ஏதோ அங்க நெட்வொர்க் ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். சரி பரவாயில்ல பரவாயில்லைங்க. நான் சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். அடுத்ததாக நமது சொல்லுங்க சார். மதிப்புமிக்க பேராசிரியர் கலாவதி அம்மா அவர்கள். அம்மா கலாவதி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நான் அம்மா லேட்டா தான் சொல்லுங்கம்மா. வந்தேன், ஃபுல்லா கேட்கல இல்லையா, அதனால நான் நாளைக்கு அப்புறம் வந்து இதுல வந்து உள்ள யூடியூப்ல அங்க வந்து கேட்ட பிறகு நான் சொல்றேன் இல்லையா. நான் வந்து ஐயா சரிங்கம்மா லேட்டா ரொம்ப தான் வந்தேன். மகிழ்ச்சிங்கம்மா. நன்றி நன்றி. மகிழ்ச்சி வாழ்க மகிழ்ச்சி. வளமுடன். அடுத்ததாக நமது மதிப்புமிக்க பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். ஐயா பழனிசாமி ஐயா. திருவண்ணாமலையிலிருந்து சந்திரசேகரன் ஐயா. சந்திரசேகரன் ஐயா. பேராசிரியர் நடராஜன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்யா. ஐயா பிரேம் ஐயா நடராஜன் பேசுறேன் ஐயா. வாழ்க வளமுடன்யா, சொல்லுங்கய்யா. வாழ்க வளமுடன். இது ராகு கேது மட்டும் இடச்சூழல் சுழலுதுங்களா, வளச்சுழலா சுழலுதுங்களா? நல்ல கேளுங்கய்யா. ஐயா பிரேம் ஐயா. சவுண்ட் கேக்குதுங்களா ஐயா? இப்பதான் கேக்குது இப்பதான் கேக்குது. ஓகேங்கய்யா. அதாவதுங்கய்யா, இப்ப சரிங்க. ராகுங்கிறது சொல்லுங்க ஐயா. ராகுங்கிறது சூரியன்ல இருந்து புறப்பட்டு நேரலைகளா போகும் பொழுது இந்த சரிங்க. ஊடாடுதல்னு சொல்றோம்ல, அதுதான் இங்க நடக்குது. ஒரு ஆமாங்க. கேலக்சி மண்டலத்துக்கும் இன்னொரு சரிங்க. கேலக்சி மண்டலத்திலையும் ஊடாடும். இப்ப சரி. சூரியன் மையத்துல இருந்து போகும்போது அது நேர்கோட்டுல தான் நேரலைகள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போகும் பொழுது சூரிய சரிங்க. காந்தம் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். சூரிய என்ன காந்தம் இதுல ரொட்டேட் ரொட்டேட்டுங்க ஐயா? ஐயா சூரிய என்ன இதுல ரொட்டேட் ஆகும்? சூரிய காந்தம் வந்து கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். சூரிய காந்தம் சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. 18 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த சூரிய காந்தம் வந்து ரொட்டேட் ஆகி முடிக்கும் பொழுது நேரலைகளா தான் இருக்குமே தவிர அது எந்த ஒரு மூமெண்ட்டும் ஆகாது. ஆனா சரிங்க. இந்த சூரிய காந்தத்துல கோள்கள் ரொட்டேட் ஆகி வர்றதுனால அந்த சரிங்க. காந்தம் ரொட்டேட் ஆகுறது வந்து 18 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கம்ப்ளீட் பண்றதுதான் ராகு கேது ராகு கேது பயிற்சிம்பாங்க. ஏன்னா ராகு கேதுங்கிறது இந்த மேசத்துல இருந்து இதுக்கு போறதுக்கு 1.5 வருஷம் ஆகும்பாங்க. ஆக்சுவலி சரிங்க. ரிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வரும் பொழுது ரிவர்ஸ்ல சரிங்க. வராது. ஆக்சுவலி இந்த சூரியனுக்கு மையத்துல இருந்து நேரா தான் போகும். சரிங்க ஐயா. ஆனா சூரிய காந்தம் வந்து கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுறதுனால நமக்கு அது சரிங்க. மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்குது. ராகு கேது ரிவர்ஸ்ல போவாது. அது ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல தான் போகுங்கிறாங்க மகரிஷி. நேர் கோடு போன்று நேரலைகளாக போகும் பொழுது அந்த சரிங்க. காந்தம் சூரிய காந்தம் ரொட்டேட் ஆகுறது சூரியன் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. அதனால சரிங்க. சூரிய காந்தம் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. அதனால நமக்கு ஆண்டி கிளாக் வைஸா காமிக்குது. எதிர் திசையில போறது மாதிரி ஓஹோ. சரிங்க ஐயா. ராகு கேது. ஆனா ராகு கேதுக்கு எந்த மூமெண்ட்டும் கிடையாது. அது ஒரு நேர அலை தான். அதுல இந்த கோள்கள் பட்டு பட்டு அந்த காந்தத்துல சூரிய காந்தம் ரொட்டேட் ஆகுறதுனால அதுல கோள்கள் பட்டு கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும் பொழுது அந்த பயிற்சியா நமக்கு தெரியுது. ஆக்சுவலி இன்னும் சொல்ல போனா இந்த கேலக்சியை தாண்டி போகும் பொழுது கேலக்சியில உள்ளதும் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும் பொழுதும் அங்க உள்ள ராகு கேதும் இன்ட்ராக்ஷன் ஆகும். அதனால அந்த பார்ட் 2ல ரொம்ப சொல்லலாம்னு பாக்குறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். அதை கொஞ்சம் டீட்டெயிலா கேட்கலாம். ஏன்னா நல்ல ஆழ்வமான கேள்வியா கேட்டிருக்கீங்க. ராகு கேது நேரலைகளா தான் போகும். சூரிய காந்தம் கிளாக் வைஸா ரொட்டேட் பண்றதுனால நமக்கு ரிவர்ஸா வர ஒரு தோற்றப்பிழை கிடைக்குது. ஆனா ரிவர்ஸ்ல வராது. அது வந்து ஸ்ட்ரைட் லைன் தான், ஒரு நேரலைகள் தான். சூரிய காந்தம் தான் கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகுது. கோள்கள் அதுல சுத்தி வர்றதுனால அதுவும் எல்லாமே கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. அதனாலதான் அந்த பயிற்சி வந்து 1.5 வருஷம் ஆகுது. ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசி டோட்டல் 360 டிகிரியும் 12 × 1.5 வருஷம் அப்படிங்கும்போது 18 வருஷம் ஆகுது. அதையும் அக்யூரஸியா கணக்கெடுத்திருக்காங்க. இது எல்லாமே வேதத்துல இருக்குங்கய்யா. வேதத்துல அனைத்து விஷயமும் சொல்லியிருக்காங்க. மகரிஷிங்கிற வேதாத்திரி மகரிஷியால
நம்ம கொஞ்சம் துணிஞ்சு எடுத்துட்டு வரோம் உலகத்துக்கு. அவர் கொடுத்த தைரியம், அவர் கொடுத்த தன்னம்பிக்கை, அவர் கொடுத்த தெளிவு, அவர் கொடுத்த அறிவு, இதுதான் நம்ம உலகத்துக்கு கொண்டு போறதுக்கு உறுதுணையா இருக்கு. வாழ்க வளமுடன். அனைத்துமே அந்த குருகளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். இந்த ராகு கேது அலைகள் வந்து ஐயா எப்படி ஒளி அலைகள் பிரபஞ்ச இதோட சமன்பட்டு போயிடுதோ அது போல இறைநிலையோட சமன்பட்டு அது சமன்படுறதுக்கு தானே போகுதுங்க. நிச்சயமா. அதாவது பிரபஞ்சத்தை கடந்து இருப்பு நிலையோட கலக்குதுங்க. அல்லது இங்கிருந்தே அப்படியே சமன்படுறதுக்காக அந்த அந்த செயல் அல்லது இயக்கம். நீங்க அழகான கேள்வி. சூரியனுக்கு பக்கத்திலேயே சுத்தவெளி இருக்கு, பிரபஞ்ச காந்தம் இருக்கு, இங்கேயே கரைஞ்சிக்கலாம். ஏன்னா இங்கேயும் கரையும். அதுதான் சொல்றேன். 5 தத்துவத்தை சொல்றாங்க மகரிஷி ஐயா. ஊடுருதல், உள்ளாடுதல், இங்கேயே கரைதல். இங்கேயும் கரையும். ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இங்கேயும் புதன், சுக்கிரன், குருல சொன்னால அது மாதிரி கரையும். சூரிய காந்தத்திலையும் கரையும். பிரபஞ்சத்தை கடந்தும் கரையும். சுத்தவெளியிலையும் கரையும். அவ்வளவு வல்லமை உள்ளது ராகு கேது. இப்ப புதனோடது வந்து இங்கேயே கரைஞ்சிடும். சூரிய குடும்பத்தை தாண்ட முடியாது அதால. சுக்கிரனோடது இங்கேயே கரைஞ்சிடும். ஆனா ராகு கேது மட்டும்தான் இங்கேயும் கரையும். ஒவ்வொரு கோள்களுக்கும் கரையும். ஒவ்வொருவரோட கோள்களுக்கு மத்தியிலையும் கரையும். அதனாலதான் இதை ரெப்ரசன்ட் பண்ணோம். செவ்வாயிலையும் கரையும். செவ்வாயில ஊடுருவும். செவ்வாயில இருந்து புதனுக்கு ஊடாடும், ஊசலாடும். அதுக்கப்புறம் சுத்தவெளியோட நேரலையாவும் போகும். அதுல ராகு கேதுக்கு தான் இவ்வளவு வல்லமைதான் மகரிஷி ஐயா தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அப்ப அஸ்வினி நட்சத்திர தொகுதிக்குள்ளேயும் போய் இதே நடக்கும். அப்ப திருவாதிரை நட்சத்திர தொகுதியிலையும் 5 விதமான தன்மைகளை பண்ணும். அதனால இது காந்த அலைகள்ங்கிறது அதனாலதான் ரொம்ப முக்கியமா கொடுக்குறாங்க. இந்த ராகு கேதுக்கு மட்டும்தான் இவ்வளவு சக்தி இருக்கு. ஏன்னா பேசும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுனீங்க நீங்க ஐயா. பாகம் 2 பேசும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எல்லாம் எதிர்பார்ப்பாங்க போல தெரியுது. ஆமாங்க. கேள்வி உருவாக்குவேன். கேள்வி வாங்கிக்குவேன். இந்த கொஸ்டினை எங்க மன்றத்துல வந்து உங்க அறிவியல் அரங்கத்துல கேட்டு எனக்கு சொல்லுன்னு சொன்னாரு எங்க தலைவருங்க. இன்னும் அப்புறம் பிரேமையாட்ட பர்சனலா பேசுங்க. இன்னும் நிறைய விஷயம் சொல்லுவாரு. சரிங்கய்யா. சரிங்கய்யா. அடுத்ததாக நமது மதிப்புமிக்க பேராசிரியர் வாசுதேவன் ஐயா அவர்கள். வாசுதேவன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. வித்தியாசமா இருந்தது எல்லாத்தையுமே. இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்க சொல்லிருக்கணும்னு எதிர்பார்த்தேன். இந்த அறுகோண முக்கோணம் இருக்கு, அறுகோண ஸ்டார் இருக்கு இல்லையா, 600 நீங்க காமிச்சதுதான் இல்லையா, இதோட ப்ராமினன்ஸ் எங்க அப்படின்னாக்கா இது ஸ்டார் ஆஃப் டேவிட் அப்படிம்பாங்க. இந்த ஸ்டார் ஆஃப் டேவிட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் சிக்னிபிகன்ஸ் இருக்கு. இது வந்து ஹீப்ரு இன மக்களுடைய அடிப்படை, ஹீப்ரு இன மக்களுடைய பெரும் நம்பிக்கை இருக்கிறது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு எனக்கு அதுக்கு மேல தெரியாது, ரொம்ப டீட்டெயில் தெரியாது. இத ஆராய்ச்சி செஞ்சு இது கூட நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுல இருந்து நமக்கு சில விஷயங்கள் வந்து இதுல புலப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இல்லாட்டி இதுக்கு வந்து உலக அளவுல வந்து இந்த அறுகோண முக்கோணத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இதே இன்னொரு ஸ்டார் இருக்கு, 5 ஸ்டார். அது இஸ்லாமிஸ்ட் வந்து ஜாஸ்தியா ப்ரொபகேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த 600 ஸ்டார் தான் வந்து வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ். அது ஏன், எதுக்காக, இந்த இது கூட என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணா இன்னும் நல்லா இருக்கு. ப்ரொசீட் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. டேவிட்ங்கிறது இன்னொரு தத்துவம். இஸ்ரேல்ல இருந்து உருவாக்குன கிங் சாலமன், அவர் தான் அவருடைய வம்சாவளியில வந்தவர் தான் நீங்க சொன்ன டேவிட் தான். வந்து டேவிட்டுக்கு பின்னாடி வந்தவர். ஆமா ஆமா, கரெக்ட். டேவிட்டோட வழி. அப்ப டேவிட்டுடைய வழித்தோன்றல் தான் சாலமன். டேவிட்டோட பையன் தான் நினைக்கிறேன் சாலமன். ஆமா, கரெக்ட் கரெக்ட். அதனால உள்ளார போயிட்டீங்க. எனக்கு நேரத்தின் கருதி அந்த பார்ட்டுங்கிறதுனால இது மட்டும் எடுத்துக்கிட்டேன். அது இருக்குங்கய்யா. வாழ்க கரெக்டுங்க நீங்க சொல்றது. வாழ்க நன்றிங்க ஐயா. மாணிக்கவாசகம் ஐயா. மாணிக்கவாசகம் ஐயா. ஐயா குரு ஐயா பேசுங்க. வாழ்க வளமுடன்.